ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? படையப்பா படத்தின் பொழுது நடந்த விஷயத்தை ரஜினிகாந்த் அவர்கள் சமீபமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் சிவாஜி கணேசன் அவர்கள் ரஜினி கூப்பிட்டு, நான் முதலெல்லாம் மற்றவங்கக்கிட்ட சொல்லுவேன், ஏன் இந்த ரஜினி சம்பாதிக்க வேண்டிய வயசில் இமயமலை அங்கே இங்கேன்னு போய் சுற்றிட்டு இருக்காரு, அவருக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் நீ பண்ணது தான் ரைட்டு. ஏன்னா எனக்கு திடீர்னு அந்த பட வாய்ப்பெல்லாம் கட்டான உடனே டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். ஆனால் நீ வாய்ப்பு இருக்கும்போதே தனிமையில் இருக்கிறதுக்கு பழகிக்கிற அப்படின்னு சொன்னார் அப்படின்னாங்க. ஸோ இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா? நம்மளை எதெல்லாம் சந்தோஷப்படுத்துதோ அத்தனையும் ஒரு நாள் நாம் இழந்தே ஆகணும். ஒரு வேலை, பிஸ்னஸ்ஸு, ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க அப்படியே கோமாவுக்கு போயிடுவாங்க, அல்லது படுத்த படுக்கையாக இருப்பாங்க. அதாவது ஒரு செகண்ட் விடாமல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் அதே சிந்தனையிலே இருப்பாங்க. வேலைக்கு போகிறவங்க அதை பற்றி கவலைப்பட தேவை. அவங்களுக்கு மாதம் ஆனால் சம்பளம் வரப்போகுது, வேலை செய்வாங்க, வந்துடுவாங்க. உண்மையில் அந்த மனநிலையில் தான் பிஸ்னஸே பண்ணணும். ஆனால் அப்படி பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால வேலைக்கு போக முடியலன்றது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய டிப்ரெஷனை கொடுக்கும். உடம்பு சரியில்லைன்றதை விட, நான் கட்டி வச்ச சாம்ராஜ்யம் என் கண்ணு முன்னாடி உடையுது அப்படிங்கிறது பயங்கரமான வலியை கொடுக்கும். ஆனால் இது தவிர்க்க முடியாதது. எந்த துறையில் இருந்தாலும் ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் நீங்கள் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை உங்களால் பண்ண முடியாமல் போயிடும். பெரும்பாலும் ரொம்ப ரேராக தான் கடைசி வரைக்கும் வேலை செய்கிறது. ஹிந்தியில் நடிகர் தேவானந்த் அவர்கள் கடைசி வரைக்கும் டைரக்ஷன் பண்ணார். அவர் நடிகராக இருந்தார், அப்புறம் தன்னை பிஸியாக வச்சுக்கிறதுக்காக டைரக்ஷன் பண்ணார், கடைசி வரைக்கும் பண்ணார். ஸோ அது மாதிரி எல்லாராலையும் உடம்பு ஒத்துழைக்காது, அது ஒன்று இருக்குது. இன்னொன்று அந்த டேலண்ட்டும் ஏன்னா ஹீரோவாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் பெரும்பான்மையானவர்களுக்கு, அடுத்தது முடியாது. இதே மாதிரி எந்த துறையாக இருந்தாலும் ஒரு நேரத்துக்கு பிறகு உங்களால் அந்த வேலையை செய்ய முடியாமல் போயிடும். அரசியலில் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அந்த நிலைக்கு நம்ம தயார்படுத்திக்கணுமா? ஏன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நாளைக்கு நமக்கு வயசாகுது அப்படின்னா நமக்கு வியாதி வரலாம், அதுக்கு நம்ம காசு சேர்க்கணும்னு யோசிக்கிறோமே தவிர, உடலை விட மிக முக்கியமானது மனம். அந்த நேரம் மனதை ஆனந்தமாக வச்சுக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தால்தான் வரும். ஏன்னா மனதை ட்ரைனிங் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம். உடம்பை ட்ரெயின் பண்ணுறது அந்த அளவுக்குலாம் கஷ்டம் கிடையாது. எக்ஸசைஸே பண்ணாதவங்க கூட அந்த வயதான காலத்தில் அந்த சுகரு இதெல்லாம் வரும்போது டாக்டர் சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க, அதை பழகிக்குவாங்க. ஆனால் மனதை 5 வளையாதது 50 வளையாதுன்றது மனதுக்கு தான் பொருந்தும். அப்போ அந்த மனதை வளைக்கிறதுக்கு ஏதாவது பயிற்சி எடுத்தோமா அப்படின்னா எடுக்கிறதே கிடையாது. நிறைய அந்த வயோதிக காலத்தில் வரக்கூடிய மனவியாதி, அந்த பிரச்சனை ஒன்றா இருக்கும். ஆனால் மைண்ட் எப்படி யோசிக்கணும் பாரு, நான் சம்பாதிக்கும் பொழுதெல்லாம் மரியாதை இருந்துச்சு, சம்பாதிக்கலன்னு எனக்கு எவ்வளோ தான் மரியாதை அப்படின்னு நெகட்டிவாக யோசிக்கும். ஏன்னா இது ஒரு யதார்த்தம், இதுவும் ஒரு வாழ்க்கை படிநிலை, அதுக்கு இப்போவே தயாராகணும் அப்படின்னு நமக்கு ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்கல, எங்கேயுமே சொல்லிக் கொடுக்கல. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் இந்த மாதிரி கோயில் குளம் போகிறது, ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி போகிறது கூட முடியாத ஒரு நிலை வரும். அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஆசை கோயில் குளம்னு போகணுன்ட்டு. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போதே போவாங்க. பட் அவங்களுடைய லட்சியமே ரிட்டையர் ஆன உடனே இந்த கோயில் போகணும் அந்த கோயில் போகணுன்னு தான். ஆனால் ரிட்டையர் ஆகிறது கொஞ்ச நாள் முன்னாடியே படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எங்கேயுமே போக முடியாமல் நான் இங்கே மாட்டிக்கிட்டேனேன்றது தான் மிகப்பெரிய டிப்ரெஷனை கொடுத்தது. ஸோ அப்போ அந்த நேரம் என்ன பண்ண முடியும்? எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலை வருது.
அப்படின்னும் பொழுது அப்போ அதற்கும் தயார்படுத்திக்கணும். எப்படி தயார்படுத்திக்கிறது? ஆனால் இதெல்லாம் கூட ஒரு சிலர் தப்பிச்சிடலாம் இல்லையா? கடைசி வரைக்கும் ஆக்டிவாகவே இருக்கிறவங்க ரொம்ப ரேர் தான். பட் சிலரால் அது முடியும், ரொம்ப சிலரால். ஆனாலும் அவர்களுமே தப்பிக்க முடியாத ஒன்று இருக்குது, அதுதான் மரணம். அதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஆனால் அதை பற்றி கவலைப்படுறோமா? இல்லை, மரணத்தை பற்றி பேசினாலும் அது ஒரு நெகட்டிவ். எந்த நேரமும் மரணம், உலக அழிவு, இதே பேசிகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? அப்படியே நீங்கள் சாக போகிறதே இல்லையா? அப்போ அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கணும் இல்லை? அந்த காலம் மாதிரி எல்லாம் வயசாகி சாகிறது கிடையாது. இப்போல்லாம் எப்போ இறப்பாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நோய் இதோ இப்போ கூட ஒரு சகோதரர் இதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு கமெண்ட் போட்டிருக்கிறார். வெறும் 22 வயசு தான் அவருடைய பையனுக்கா. நெஞ்சு வலிக்குது அப்படின்னா 10 நிமிஷத்தில் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துருக்குறான். ஸோ அப்போ தான் காலேஜ் சேர்த்துருக்குறாங்க போல இருக்குது. அப்போ பாருங்கள். ஸோ இதுக்கெல்லாம் தயாராக இருக்கிறோமா? அதாவது ஒருத்தங்க இறந்தாங்கன்னா அந்த பிரிவை தாங்கிக்கிறது அது உயிரோடு இருக்கிறவங்க தயாராக இருக்கணும். இறக்குறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல, அதற்கு தயாராக இருக்கிறோமா? ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் எதெல்லாம் இப்போ சிவாஜி கணேசன் அவருக்கு டிப்ரெஷன் ஆனதுக்கு காரணம் வந்து அவருக்கு எப்போவுமே அவர் பேசும்போதே தெரியும், அந்த ஒரு நான் ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே அவரை சொல்லி 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 அது அவருக்குள்ளே ரிப்பீட்டாக ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளை யாருமே கண்டுக்கலைன்றது வந்து பயங்கர டிப்ரெஷனை கொடுக்கும். இதை பார்க்கும்போது ஒரு நல்ல திறமைசாலி கடுமையான உழைப்பாளிக்கு பெருசாக வாய்ப்பே கிடைக்கல அல்லது ஷைனே பண்ண முடியல அப்படின்னா உண்மையில் அவங்க கொடுத்து வச்சவங்க. ஏன்னா அப்படிலாம் ஷைன் பண்ணி உச்சத்துக்கு போய் கடைசியில் டமால்னு வாய்ப்பு கட் ஆகிறது இருக்குது பாருங்கள், அதுதான் டிப்ரெஷனுக்கு இட்டு போகும். இது வந்து என்னடா நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலன்னு அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இல்லை, நாளைக்கு கிடைக்கும்ன்றதுனால நாளைக்கு கிடைக்கல நாளைக்கு கிடைக்கலன்னும் போது அப்படியே பழகிடும் மனம். ஆனால் அப்படி உச்சத்துலேருந்து திடீர்னு அவங்கள யாருமே திரும்பி பார்க்கலன்றது வந்து பயங்கரமான டிப்ரெஷனுக்கு இட்டு போயிடும். ஸோ அந்த ஒரு துறையில் நான் உச்சத்தில் இருந்தேன், இப்போ அது என்னால் முடியலன்றதே டிப்ரெஷனை கொடுக்குதுன்னா, இப்போ முடியாட்டினா கூட அந்த ஒரு பேரு புகழ் அது இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த பேரு புகழும் உங்களை விட்டு ஒரு செகண்டில் போயிடும் மரணத்தின் போது. பேரு புகழ் நீங்கள் சம்பாதிச்சது, உங்களுடைய குடும்பம் நினச்சது, உங்களுடைய சொத்துன்னு நினச்சது எதுவுமே உங்கள்தான் இருக்க போகிறது. உங்கள் உடம்பு இல்லையா, பிறந்ததுலேருந்து உங்கள் கூடவே இருக்கிறது உங்கள் உடம்பு தான், அதுவுமே உங்களது கிடையாது. டக்குன்னு உடலை விட்டு வெளில உயிர் பிரியுது, ஆனால் உணர்வு பிரியாது. அந்த உயிருக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அந்த உயிரில் தான் மனம் புத்தி இருக்குது. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அதுதான் யோசிக்குது. அதனால தான் பேயாக இன்னொருத்தர் உடம்புல வரும்போது தானாக எல்லாம் எப்படி ஞாபகம் இருக்குது. ஆனால் இது கூட தெரியாமல் சயின்ஸ் வந்து பிரெயின் தான் எல்லாத்தையும் யோசிக்குது. அப்போ பிரெயின் யோசிக்கிறதா இருந்தால் பேயின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. பிரெயினை தான் அங்கே எரிச்சாச்சு புதைச்சாச்சே. ஸோ குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஏபிசிடி சொல்லி கொடுக்கறது, இது இல்லாமல் இன்னும் நிறைய பயிற்சிகள் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு சிலர் வந்து அந்த மியூசிக் கிளாஸு, கராத்தே கிளாஸு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வயசில் அதை படித்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க? எதிர்காலத்துக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக. எதிர்காலத்தை பற்றி இப்போ ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் நெகட்டிவாக யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் இல்லையா? அப்போ அதை பற்றி கவலைப்படுறாங்க. ஆனால் அந்த குழந்தை அந்த எதிர்காலத்துக்கு போகுமான்றதே டவுட்டு. நடுவில் மரணம் வரலாம், அல்லது அந்த குழந்தைக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம், அந்த படிப்பு வராமல் போகலாம், நிறைய விஷயம் இருக்குது. ஆனாலும் அதை பற்றி நாம் கவலைப்படுறோம். ஏன்னா கவலைப்படுற குழந்தை தான் நல்லா படிக்கும். இப்போ குடும்பம் வந்து ஏழ்மையில் இருக்குது, நம்மளை நம்பி தான் இந்த குடும்பம் இருக்குதுன்ற கவலை எந்த குழந்தைக்கு இருக்குதோ அந்த குழந்தை தான் நல்லா படிக்கும். இதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னா பெருசாக எஃபர்ட் போடாது, அதுக்கு வர்றதை அது படிக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி இதில் வந்து கன்ஃபார்மாக மரணம்ன்றது எல்லாருக்குமே வரப்போகுது. ஆனால் அதற்கு நாம் வந்து தயார்படுத்திக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
என்ன தயார்படுத்திக்கிறது, மரணத்துக்கு என்ன தயார்படுத்திக்கணும் அப்படின்னா, மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? 2 விஷயம். ஒன்று உடம்பை விட்டு உயிர் பிரியும், பிரிஞ்சு ஒன்று பேயாலையும் அல்லது பிறக்கும். எப்படியா இருந்தாலும் பிறந்து தான் ஆகணும். பிறக்கிறதுக்கு முன்னாடி பேயா அலையலாம் சிலர். அப்படி நான் பேயா அலையாமல் இருக்கிறதுக்கு தயார்படுத்திக்கணும். அப்போ தான் நீங்கள் பேயா அலையாமல் இருப்பீங்க. அது எப்படி தயார்படுத்திக்கிறது அப்படின்னா, எதன் மீதாவது பற்றோ வெறுப்போ இருந்தால் பேயா அலையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா அது மைண்டு கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இருக்கும் பொழுது அது போய் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையா, ஏன்னா தாயின் கர்ப்பத்தில் வந்து அந்த குழந்தை வெளியில் வர வரைக்கும் அதுக்கு முன்ஜென்ம ஞாபகம் இருக்கும். ஸோ அப்போ உள்ளுக்குள்ளே அந்த குழந்தை உடம்பை வச்சுக்கிட்டு அப்படியே பயங்கரமாக நினச்சிட்டு அப்படி கோபப்பட்டு அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த உடம்பு பயங்கர டேஞ்சர் ஆகும். அபார்ஷன் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஸோ அதனால் அதை தனிச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேயா அலையிறது. ஆனால் புத்திசாலியாக இருந்தால் உயிரோடு இருக்கும்போதே பேயா அலையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை பண்ணணும். பேயா அலையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஜெனரலாக ஏன்டா பணம்னு பேயா அலையிற, காமம்னு பேயா அலையிற எப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதனால தான் பேயா அலையிறது. ஸோ இது இல்லாமல் பார்த்துக்கணும். அது எப்படி இல்லாமல் பார்த்துக்க முடியும் அப்படின்னா, உடம்புன்னு நினைத்து எதை நீங்கள் செய்தாலும் பார்த்தாலும் பேசினாலும் கேட்டாலும் தானாகவே இந்த 5 விகாரம் வந்துடும். அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, இந்த உடம்பை இயக்கக்கூடிய ஆத்மா நீங்கள், அதாவது உயிர். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது அப்படின்ற உணர்வோட எந்த காரியம் செய்தாலும் பற்று வராது, காமம் வராது, பேராசை, அகங்காரம் எதுவுமே வராது. ஏன்னா எந்த நேரம் வேணாலும் ஆத்மா உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பு எடுக்கும். இங்கே ஆட்டம் ஆடினீங்கன்னா அடுத்து அதுக்கேற்ற மாதிரி உடம்பு கிடைக்கும் அடுத்தது. ஸோ இது தெரிஞ்சதுன்னா நம்ம ஒரு அகங்காரத்தில் ஆட மாட்டோம். நம்ம ஏற்கனவே இறந்தவர்களை பார்க்க முடியுமா அப்படின்னு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட இதை சொல்லியிருப்போம். அதுக்காக இறந்தவர்களை பார்க்கணும், அதுக்காக நானும் இறக்கணும், இறந்தால் பார்ப்பேன்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நிறைய விஷயம் அதில் சொல்லியிருக்கிறோம். அதை இதில் ரிப்பீட் பண்ண போகிறதில்ல, அதை பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவே அதுதான். இப்போ என்னென்னா, எதுக்காகவும் இறக்கிறது, மற்றவர்களை பார்க்கணுன்னு இல்லை, ஜென்ரலாகவே எதுக்கோ தற்கொலையெல்லாம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, துக்கம் தாங்காமல், லவ் ஃபெயிலியரு, ஒருத்தங்க திட்டினாங்கன்ட்டு, கடன் தொல்லையினால், இந்த மாதிரிலாம். ஸோ அப்படி எந்த காரணத்துக்கு, அதாவது மரணத்துக்கு தயாராக இருக்கணும், ஆனால் அந்த மரணத்தை தேடி நீங்கள் போகக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் போகக்கூடாது அப்படின்னா, ஜென்ரலாகவே அது போகக்கூடாது, இப்போ கண்டிப்பாக போகக்கூடாது. ஏன்னா நாம் இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி. எங்கே இருக்கிறோன்னா, இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், நரகத்தின் கடைசி 100 வருடம் கடவுளே இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த 100 வருடமும் இப்போ முடிய போகுது. அப்போ கலியுகம் முடிந்து சத்தியுகம் வரப்போகுது. சத்தியுகன்றது சொர்க்கம், கலியுகம் அழிந்து தான் அது வரும். இப்போ இந்த அழிய போகிற நேரத்தில் குழந்தையாக பிறந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஏன் இறக்கக்கூடாது? நீங்களாக அதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. முடிந்த அளவுக்கு இறக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். உடம்பு சரியில்லாமல் போனாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு இந்த உடம்பு அவ்வளோ முக்கியமான உடம்பு, எப்பவும் கிடையாது, இப்போ குறிப்பாக இந்த கடைசி ஜென்மத்தில். ஏன் அப்படின்னா, இப்போ இறந்தால் என்ன ஆகும்? ஒன்று பேயா அலைவோம் அல்லது பிறப்போம். பேயா அலைஞ்சாலும் பிரச்சனை தான், நமக்கு மட்டும் இல்லை மற்றவர்களுக்கும். அடுத்தது பிறந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னா, இன்றைக்கே நிறைய இடங்களில் இந்த சொத்து பிரச்சனை இதெல்லாம் நடக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அப்பா அம்மாவுக்கே குழந்தைங்க
குழந்தைங்க வந்து அடிச்சிக்காமல் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிற மனநிலை போயிடுச்சு. நான் சேஃப்டியாக இருக்கணும் இருக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் சொத்துக்காக எங்கேயாவது அடிச்சுக்கிட்டு சாகுங்கடா அப்படின்னு நினைக்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ நம்ம அப்பா அம்மாவே நம்மளை நல்ல எண்ணத்தோடு பெற்றுக்கலை, அந்த நிலைமையில் இருக்குதுன்னும்போது இன்றைய காலகட்டத்தில் குழந்தை பெற்றுக்க யாருமே விரும்பலை. இதுதான் உண்மை. இன்றைக்கி பிறக்கிற பெரும்பான்மையான குழந்தைகள் விபத்துனால தான் பிறக்கிறாங்க. கருத்தடை சாதனம் வேலை செய்யாததுனால தான் பிறக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மதியாதர் தலைவாசல் மிதியாதுன்றாங்களே, இன்றைக்கி பிறக்கிற குழந்தை எல்லாமே அழையா விருந்தாளிகளாகத்தான் வராங்க. ஸோ அப்போ எந்த மனநிலையில் அந்த குழந்தை பிறக்குது யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ ஒரு நல்ல அப்பா அம்மா கிடைக்குமா? இப்போ நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு காரணம், ஒன்று அவங்க காமத்திலே மூழ்கி கிடக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒன்று குழந்தை வந்தால் அது தடை, அது மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. அடுத்தது, உண்மையிலே குழந்தையை வளர்க்கக்கூடிய அந்த பொருளாதாரமே இன்றைக்கி பெரும்பான்மையானவர்களுக்கு கிடையாது. அந்த தாத்தா சொத்து பாட்டி சொத்துலாம் இப்போ யாருக்குமே கிடையாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்களே வேலைக்கு போகலன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிறா அப்படின்னா 2 பேர் வேலை பார்க்குற நிலமையில தான் இன்றைக்கி பெரும்பான்மையான குடும்பம் இருக்குது. அப்போ வேலைக்கும் அந்த பொண்ணு போக முடியாதுன்றது அந்த பொண்ணுக்கு ஒரு விதமான ஒரு வெறுப்பை தான் கொடுக்கும், பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி. ஸோ அப்போ எந்த சூழ்நிலையில் அந்த குழந்தை வளர வேண்டியதாக இருக்கும், அதாவது நீங்கள் இறந்து பிறந்தால் உங்கள் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அடுத்தது, திரும்புகிற பக்கமெல்லாம் கள்ள தொடர்பு சர்வசாதாரணமாகிடுச்சு இல்லையா? ஒரு டைமில் அந்த அதாவது அப்பா அம்மா பார்த்து திருமணம் செஞ்சாங்க. அப்போ இதை பற்றியெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுக்காத ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் இனக்கவர்ச்சி மேலோங்க ஆரம்பிச்சிது. லவ் பண்ணுறது ஒரு பெரிய ஜனநாயக கடமைன்ற மாதிரி மனிதர்கள் மனசில் இந்த சினிமாக்காரங்க எல்லாரும் புகுத்தி விட்டாங்க. இன்றைக்கி அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் கள்ளத்தொடர்பு. அப்போ இந்த கள்ளத்தொடர்பு அங்கீங்கனாதபடி எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால அதுக்கு காரணம் வந்து அந்த போதை இல்லையா? அந்த போதை இன்னும் பல காரணங்கள் இருக்குது. யாருக்கும் அந்த சகித்துக்கிற சக்தி கிடையாது. அதனால் கள்ளத்தொடர்பு இந்த மாதிரி விஷயம் போகிறாங்க. அப்போ அதுக்கு தடையாக யார் இருந்தாலும் அதை தூக்கி எறிய தயாராக இருக்கிறாங்க, குழந்தையாக இருந்தாலும். அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ என்ன மாதிரி நிலையில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் நீங்கள் இப்போ இறந்து பிறந்தா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி தானே இருக்குது உலகம் இல்லையா? இல்லை, உங்களையே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அப்போ உங்களை ஒரு அப்பா அம்மா அதாவது ஒரு கணவன் மனைவி நல்ல அப்பா அம்மாவாக இனி இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பிறந்து தான் ஆகணும் இறந்தால். அப்படின்னும்பொழுது இறக்கலாமா? அதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இறந்துடக்கூடாதுன்ற கவலை இருக்கணும். மரணம் பற்றிய கவலையில் முதல் கவலை என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக வரும், அதை நானாக தேடிக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சரி, என்றைக்கோ வரும் பொழுது அப்போ மட்டும் நாம் பிறக்க மாட்டோமா? பிறக்காமல் இருக்கிறதுக்கு வழி இருக்குது, அதைத்தான் நாம் சொல்ல போகிறோம். அதனால தான் இறந்துடக்கூடாது அதுக்கு முன்னாடி என இந்த உடம்பில் இருந்துக்கிட்டே ஒரு மிகப்பெரிய முயற்சி பண்ண வேண்டி இருக்குது. அப்போ தான் நீங்கள் இங்கே பிறக்காமல் இருப்பீங்க. அது என்ன முயற்சி அப்படின்னா, இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் சின்ன வயசுலேயே கெட்டு போகுது, சின்ன வயசுலேயே பயங்கர கோபமாக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த உடம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தால் அந்த குணம் அப்படியே இங்கே வெளிப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ அந்த குழந்தை பிறக்கிறதுக்காக அதற்கான முன்னேற்பாடை வேறு உடம்புல அது பண்ணுது, அதுக்கு தெரியாமலே அந்த குணம் தான் இப்போ வருது. அது மட்டும் இல்லை, அந்த குணத்துக்கு ஏற்ற குடும்பத்தில் தான் அதுவுமே பிறக்கும். அதுதான் ஆச்சரியம். அப்போ நீங்கள் இங்கே பிறக்கக்கூடாது இந்த கலியுகத்தில் அப்படின்னா, கலியுகத்துடைய குணமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் பிறக்க மாட்டீங்க.
என்ன கலியுகத்தின் குணம்? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இது சார்ந்த எண்ணங்கள் தான் மனிதனுடைய எண்ணங்களாகவே இப்போ இருக்குது. இந்த 5 விகாரம் உங்கள் எண்ணத்திலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கலியுகத்தில் பிறக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. அப்போ இந்த ஆனால் மனம் எப்படியும் ஏதோ ஒரு எண்ணத்தை உருவாக்க தான் செய்யும். அப்போ என்ன பண்ணுறது? கடவுள் சொல்கிறார், கலியுகம் அழிந்து சத்தியுகம் வரும் இல்லையா, அந்த சத்தியுகத்தின் குணத்தை போதிக்கிறார். அங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. கண்கள் எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கும், வாய் எப்போவுமே இனிமையான வார்த்தைகளை பேசும், மனம் எப்போவுமே எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற சுபமான எண்ணத்தை மட்டுமே உருவாக்கும். சொர்க்கத்தில் உள்ள எல்லாருக்குமே இந்த கலியுகத்திலிருந்து தான் சிலர் அங்கே போய் பிறப்பாங்க. அப்படி பிறக்கிறவங்க அதற்கு இப்போவே தன்னை தயார்படுத்திக்கிட்டாதான் அந்த சொர்க்கத்தின் குணம். அங்கே சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்து கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணும், அடித்து சாப்பிட்ணுன்ற எண்ணம் இருக்காது. இன்றைக்கி நீங்கள் நல்லா நான்வெஜ்லாம் சாப்பிட்றீங்கன்னா அப்போ கலியுகத்துக்கு தான் நீங்கள் தயாராக இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி சத்தியுகத்துக்கு வர முடியும்? சத்தியுகத்தில் விலங்குகளே நான்வெஜ் சாப்பிடாது. இது பைபிள்லே இருக்கும். முதல் அத்தியாயம் ஆதியாகமத்திலே விலங்குகள், மனிதர்கள் எல்லாத்துக்கும் தாவரத்தை உணவாக படைத்தேன்னு இருக்கும். ஸோ அங்கே போகிறதுக்கு நீங்கள் தகுதி பெறணும் அப்படின்னா கரிமீன் சாப்பிட்றதுலாம் காரணம் என்ன? புலனின்பம் தான். காமமும் புலனின்பம் தான். அப்போ இந்த புலன்கள் உங்களுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். புலன்களுக்கு நீங்கள் ராஜாவாக இருக்கணும். நீங்கன்றது யார்? உடம்பு கிடையாது, ஆத்மா. ஆத்மா சொல்கிறது தான் கண்ணு பார்க்கணும், ஆத்மா சொல்கிறது தான் வாய் பேசணும், ஆத்மா சொல்கிறது தான் மனம் நினைக்கணும். அந்த அளவுக்கு ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கணும் மனம் உங்களுக்கு. அப்படி உங்கள் மனதுக்கு நீங்கள் இப்போ ராஜாவாக இருந்தீங்கன்னா சொர்க்கத்தில் ராஜாராணி ஆட்சி தான் நடக்கும். அங்கே நீங்கள் ராஜாவாக பிறக்கலாம். சொர்க்கத்தில் பிறக்கிறதே பெரிய விஷயம், அங்கே ராஜாவாக பிறக்கிறது. அப்படி ராஜாவாக பிறக்கிறதுக்கான ஞானத்தை சொல்லி கொடுக்கத்தான் கடவுள் வரார். செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் கடவுள். ஆத்மாக்களாகிய நாம கூட இந்த உடம்பு எடுத்து பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கே தான் இருந்தோம். அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வரும், சுகத்தை அனுபவிக்கிறோம். அப்புறம் 2500 வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாகுது. நரகத்தில் பாவம் செஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கான தண்டனையை அனுபவித்து இன்றைக்கி ஆரோக்கியம், அழகு, செல்வம் எல்லாத்தையும் இழந்து இருக்கிறோம். இப்போ இழந்த அத்தனையும் மீண்டும் பெறுவதற்கு சொர்க்கத்தில் எப்படி இருந்தீர்களோ அதே மாதிரி பரிசுத்தமாகணுன்ற. சொர்க்கத்தில் உடல்ன்ற உணர்வு இருக்காது, ஆத்மான்ற உணர்வில் இருப்பாங்க. அந்த உணர்வில் இப்போ இருக்கணும். அதுக்கு நான் ஆத்மா, என்னுடைய தந்தை சிவ பரமாத்மா, அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவரே. ஸோ அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார், நான் பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். உடம்பு இருக்குதுன்றதே மறந்துடுங்க. ஏன்னா சொர்க்கத்தில் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ ஆத்மா, நான் உடம்பு கிடையாது, ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, இதெல்லாம் மனதுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். உண்மையிலே ஓம் சொல்கிறாங்களே, ஓம்க்கு அர்த்தமே நான் ஆத்மா தான். அதுதான் பக்தி மார்க்கத்தில் ஓம்னு எதுக்கு எடுத்தாலும் மூல மந்திரமாக அதை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ நம்ம பண்ணுற பயிற்சி அப்படி. நான் ஆத்மா, என்னுடையவர் ஒரு சிவ பரமாத்மா. அவரை நினைத்து இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும். இறைவன் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமாரிகள். ஸோ இறைவன் கொடுக்குற இந்த ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ 2 விஷயம் இருக்குது. ஒன்று உங்களுடைய குணம், இன்னொன்று உங்களுடைய தொடர்பு, கொடுக்கல் வாங்கல். இந்த கலியுகத்தில் இருக்கிற யாரோடவும் வைக்காதீங்க. ஏன்னா அந்த கொடுக்கல் வாங்கல் அது ஒரு கடன் மாதிரி தான். அதை அடைக்கிறதுக்கு மறுபடியும் பிறக்க வேண்டியதாக போயிடும். இப்போதைக்கு உங்களுக்கு உறவுகள் இருக்கும் இல்லையா, அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது, கல்யாணம் இருந்தால் மனைவி, கணவன், குழந்தைய பார்த்துக்கிறது, அதோடு நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த உறவையும் உருவாக்கிடாதீங்க. ஸோ அப்போ அவர்களுக்குரிய கடமையை நீங்கள் செய்யணும். ஆனால் ஆத்மான்ற உணர்வில் செய்யணும். ஏன்னா எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா கடவுள். அப்பா அவங்க யார்? எனக்கு சகோதர ஆத்மாக்கள் மட்டுமே. எல்லோருமே சகோதர ஆத்மாக்கள் தான். பட் இவங்கக்கிட்ட கடன் இருக்குது, அதை நான் திருப்பி செலுத்துகிறேன் கடமைகள் செய்வதன் மூலமாக. அவ்வளவுதான்.
நான் செஞ்சதுக்கு அவங்க திருப்பி செய்யணும்னு எதிர்பார்க்கறது கிடையாது. அதுதான் கடமை செய் பலனை எதிர்பாராதுன்னு கீதையில் போட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ நம்மளுடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கடவுளோட மட்டும்தான் இருக்குதே தவிர மனிதர்களோட கிடையாது. ஏன்னா சொர்க்கத்தின் ஆஸ்தியை நமக்கு மனிதர்கள் கொடுக்க போகிறதில்ல, கடவுள் தான் கொடுக்க போகிறார். அப்போ அவரை மட்டுமே நினைக்கணும், அவர் சொல்லும் வழிபடி மட்டுமே நடக்கணும். ஸோ சிம்பிள், இறைவன் நினைவிலே இருக்கணும். ஒன்றும் கஷ்டமான வழியெல்லாம் கிடையாது. நான் ஆத்மா, என்னுடையவர் ஒரு சிவபரமாத்மா, அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். நீங்களுமே அங்கேயே இருக்கிறதாகவே நினைங்க. ஒளிப்புள்ளியாக செம்பொன் நிறமான அந்த ஒளி உலகத்தில், அதை தான் பரந்தாமம் பரலோகம்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கிறேன், அங்கே தான் நான் வசிக்கிறேன் அப்படின்னு அதையே நினைக்க நினைக்க உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதுன்னா டக்குன்னு அங்கே போயிடும். ஏன்னா எதை அது நினைக்குதோ அங்கே போயிடும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கேயே வந்து பிறந்துடுவீங்க. ஸோ பேயாலையிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஸோ இதுதான் இங்கே பிறக்காமல் இருக்கிறதுக்கான முயற்சி. அது மட்டும் இல்லை, சொர்க்கத்தில் பிறப்போம். மற்றபடி பிறவா நிலை அப்படிங்கிறது எப்போவுமே கிடையாது. வேணால் சொர்க்கத்துக்கு பிறக்காமல் இருப்பாங்க, முயற்சி பண்ணலன்னா நரகத்தில் மீண்டும் மீண்டும் பிறந்து துக்கத்தை அனுபவிச்சுட்டு உலகம் அழியும்போது மேலே போயிட்டு சொர்க்கத்துக்கு தகுதி அடையாதனால சொர்க்கம் நரகம் ஆகிற வரைக்கும் அங்கே ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கும் ஆத்மா. ஸோ அதுக்கப்புறம் நரகத்தில் வந்து பிறப்பாங்க. ஸோ மொத்தத்தில் பிறந்து தான் ஆகணும். ஆனால் பிறக்கிறோம், சுகமாக இருக்கிற சொர்க்கத்தில் பிறக்கிறது தானே ஆனந்தம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் ஒரு சேனலில் போட்டிருக்கிறோம். அது கார்ட்டூன் சேனல். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆஹா அதல்லவா பொற்காலம், இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்லாம் கொடுத்து வச்சவங்க, சபிக்கப்பட்டவங்க, அதில் அந்த ஆனந்தம்லாம் இவங்களுக்கு வரவே வராது அப்படின்றாங்க. ஸோ அது உண்மை தான் இல்லையா? நம்ம அனுபவித்தது சுதந்திரமாக ரோட்டில் போய் விளையாடுவோம். இங்கே அப்படிலாம் முடியாத ஒரு காலகட்டத்தில் இப்போ இருக்குது பல காரணங்கள்னால. அப்போ 20 வருடத்திலேயே உலகம் இவ்வளோ மோசமாகுது. 20 வருடத்திற்கு முன்பே உலகம் அப்படி இருந்து, 20 வருடம் 40 வருடத்துக்கு முன்பே உலகம் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்குதுன்னா 4000 வருஷம் முன்னாடி உலகம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். 4000 5000 வருஷம் முன்னாடி ஆரம்பத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த விதமான இப்போ இங்கே நடக்கிற பாலியல் குற்றம், அங்கே காமம்னா என்னன்னே தெரியாது, அதனால தான் காமத்தை வெல்ல சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு நாம் போகிறோம். அப்போ எப்படி இருக்கும் உலகம் யோசிச்சு பாருங்கள். டெக்னாலஜி பீக்கில் இருக்கும். புஷ்ப விமானத்தில் நீங்கள் ஏறி உட்காந்திங்கன்னா கண்ணிமைக்கிற நேரத்தில் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போயிடலாம். இன்னும் கூட அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகலை. இதோடைய கண்டினியூவேஷன் தான் சயின்ஸ், அப்படியே அங்கே வந்துடும். ஆனால் சயின்ஸில் அழிவு இருக்கு இல்லையா, அது அங்கே தொடராது. ஆக்கப்பூர்வமான விஷயம் மட்டுமே அங்கே தொடரும். ஸோ அங்கே வந்து ஏதாவது நோய் வந்துருமா, கொரோனா காலத்தெல்லாம் எவ்வளோ மரண பீதியில் இருந்தாங்க. அது மாதிரி சின்ன தலைவலி கூட வராது, அப்புறம் எதுக்கு கொரோனா. அதே மாதிரி மனிதர்களுக்குள்ளே அந்த பழி வாங்கிறது, துரோகம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயமே இருக்காது. அப்படின்னா என்னென்னு கூட தெரியாது. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு சகோதரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, சுவிட்சர்லாண்டுன்னு நினைக்கிறேன், சுவிட்சர்லாண்டோ நியூசிலாண்டோ தெரில. அங்கே வந்து எவ்வளோ ஹானஸ்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் நீங்களே அப்படின்ட்டு ஒரு கடைக்கு போகிறாங்க. அந்த கடையில் யாருமே கிடையாது. அந்த கடையில் சின்ன கடை தான், நம்ம ஒரு பெட்டி கடை மாதிரி. ஒரு உண்டியல் இருக்குது. நீங்களே போய் பொருளை எடுத்துக்கிட்டு அந்த பொருளுக்கான விலை அதில் இருக்கும் இல்லையா, அதுக்கான காசை நீங்கள் போட்டு போய்ட்டு வந்தால், நீங்கள் போடுறீங்களா இல்லையான்னு கண்காணிக்க அங்கே கேமராவோ யாருமே கிடையாது. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? நரகத்திலேயே அந்த மாதிரி இருக்குதுன்னா சொர்க்கம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இந்த நம்பிக்கை துரோகம், சொத்து அபகரிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அங்கே இருக்காது. அது மட்டும் இல்லை, நிலமெல்லாம் அவ்வளோ வளமாக இருக்கும், அளவற்ற விளைச்சல் இருக்கும், எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்குங்க. அப்படி இருக்கும் அங்கே. நம்ம சொல்லுவோம், நம்ம அப்பா தாத்தாக்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம காலனா அதெல்லாம் இருந்துச்சான். அப்போ காலனாக்கு அவ்வளோ அரிசி கொடுப்பாங்க அப்படின்வாங்க. ஸோ நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது 4 அணான்னு இருந்தது, 8 அணான்னு இருந்தது. இப்போ இருக்குதான்னு தெரியல. ஸோ அந்த வீடியோவில் கூட நாங்கள் வந்து 4 அணாக்கு
4 நாள்னா 25 பைசா. ஸோ 25 பைசாவுக்கு நாங்கள் 1 மணி நேரம் சைக்கிள் வாடகை எடுத்து ஓட்டுவோம் அப்படின்னு. இப்போ அதெல்லாம் செல்லாத காசு ஆகிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு நாம் போகிறோம். அதாவது நாம் எவ்வளோ செல்வந்தராக இருப்போம்னா தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். அப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பணக்காரராக இருப்போம். அப்படி இருந்தவங்க தான் இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்திருக்கிறோம். அது காரணம் உடல்ன்ற உணர்வு. இப்போ உடல்ன்ற உணர்வை உடலில் இருந்துக்கிட்டே நீங்கள் விடணும். உணர்வை விடணும், உடலை விடக்கூடாது. ஏன்னா உடம்புல இருக்கும்போது தான் நீங்கள் முயற்சி பண்ண முடியும். இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு தாயின் கர்ப்பத்தில் போயிட்டீங்கன்னா அப்புறம் பிறந்த பிறகு எல்லாம் மறந்து வேறு போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ இந்த ஞானத்தை கழிச்சு எப்போ நீங்கள் முயற்சி பண்ண முடியும்? ஸோ அதனால் அன்பு சகோதரர்களே, என்ன வேணாலும் ஆகட்டும். அதாவது நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருதுன்னா கண்டிப்பாக முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள்னால தான் வருது. அதை தாங்க முடியலன்னு நாம் இறந்தோன்னா அது பெண்டிங்கில் இருக்குது. அது இல்லாமல் நான் தற்கொலை பண்ணுறதுனால நிறைய பேருக்கு துக்கத்தை கொடுத்துட்டு தான் போகிறோம். இந்த பாவத்துக்கும் சேர்த்து இனி வர உலகத்தில் எவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். எங்கே போய் பிறப்போன்னு தெரியாது. திரும்புகிற பக்கமெல்லாம் பாலியல் குற்றம் வேறு நடக்குது குழந்தைங்களுக்கே. மறுபடியும் இங்கே பிறந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். எப்படியோ நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இந்த வயசு வரைக்கும் வளர்ந்துட்டோம். அதனால் இதுதான் நல்ல நேரம். அடுத்த 5000 வருடத்திற்கு தேவையான ஆன்மீக வருமானத்தை சேர்க்குற நேரம். ஆத்மாவில் வருமானம் சேமிப்பாகிறத வச்சு தான் அங்கே பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறது, சொர்க்கத்தில், அடுத்தது நரகத்தில் வரும்போது கூட உங்களுக்கு அந்த புத்திசாலித்தனமாக இருக்கிறது எல்லாமே இருக்கும். 5000 வருடத்துக்கு தேவையான அத்தனையும் சேமிக்கிற நேரம் இந்த நேரம். இந்த நேரத்தை அன்பான சகோதர சகோதரிகளை என்ன வேணாலும் ஆகட்டும் இழந்துடாதீங்க. மற்றபடி இறைவன் நினைவில் அந்த மார்கண்டேயன் கதையில் மரணத்தின் போது சிவலிங்கத்தை கெட்டியாக கட்டி பிடிச்சிக்கிறான் பார்த்தீங்களா? இப்போத்தைய நினைவு அது. நாம் அப்படி இறைவனுடைய நினைவிலே இருக்கிறது தான் இறைவனை கட்டிப்பிடிக்கிறது. அப்படி இறைவன் நினைவிலே இருக்கும்போது மற்றவர்கள் கொடுக்குற துக்கம் அல்லது உடல் வியாதினால் வர துக்கம், அதில் உங்கள் எண்ணம் போனால் தான் உங்களுக்கு வலிக்கும். அந்த எண்ணமே போகாது. நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், அதுக்கு நான் தயாராகிட்டுருக்கிறேன், அந்த போதையில் இருக்கணும். இந்த போதையெல்லாம் அந்த தினம் தினம் இறைவன் கொடுக்குற முரளியை கேட்க கேட்க அந்த போதை ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த முரளியை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.